ഈ ദൃശ്യങ്ങൾ ഉത്തർപ്രദേശിൽ നിന്നുള്ള ദൃശ്യങ്ങളാണ്. ഗോരഖ്പൂരിലെ ഒരു പരിപാടി, ഒരു ഫ്ലൈ ഓവർ ഉദ്ഘാടനം ചെയ്യാൻ വന്നതാണ് UP മുഖ്യമന്ത്രിയായ യോഗി ആദിത്യനാഥ്. യോഗി ആദിത്യനാഥ് അവിടെ വരുമ്പോൾ അവിടെ ഒരു പശു ഈ യോഗി ആദിത്യനാഥിനെ നേരെ പാഞ്ഞെടുക്കുന്നുണ്ട്. സുരക്ഷാ ജീവനക്കാർ ആ പശുവിനെ തടയുന്ന ദൃശ്യങ്ങളാണ് പ്രേക്ഷകർ കാണുന്നത്. ഉദ്ഘാടന വേദിക്ക് മുന്നിലെത്തിയ യോഗി அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் வல்ல நாயனான அல்லாஹுவின் மாற்ற முடியாத நீதியையும் அவன் வழங்கும் சிக்னல்களையும் அதாவது அடையாளங்களையும் சிந்திக்கும்போது அதிகாரத்தின் உச்சியில் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு அற்பமானவர்கள் என்பதை காலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா என்ற மாபெரும் தேசத்தை பயம் மற்றும் வெறுப்பின் முனையில் நிறுத்தி ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறிய எச்சரிக்கையாகவே உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். கோரக்நாத் மேம்பால திறப்பு விழாவின் போது பலத்த பாதுகாப்புடன் வந்திறங்கிய யோகி ஆதித்யநாத்தை நோக்கி ஒரு பசு பாய்ந்து வந்தது வெறும் விபத்தல்ல, மாறாக மனிதர்களின் இரத்தத்தை குடித்தும் தாகம் தீராத இந்த ஆட்சிக்கு இயற்கை கொடுத்த பதிலடியாகும். அம்மா என்று அழைக்கப்படும் பசுவை கூட பாதுகாக்கத் தெரியாத, அதை பட்டினி போடும் யோகியின் வேஷம் கலைந்ததை அந்த வாயில்லா ஜீவன் உணர்ந்ததாலோ என்னவோ அன்போடு வரவேற்பதற்கு பதிலாக அவரை தாக்க பாய்ந்தது. இது யோகிக்கு மட்டுமல்ல, இதன் பின்னால் செயல்படும் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா உள்ளடக்கிய சங் பரிவார் தலைமை இழைக்கும் கொடுமைகளுக்கு கிடைத்த பதிலடி. குஜராத்தில் தொடங்கி இந்தியா முழுவதும் மதவாத நச்சுவிதைகளை விதைத்து மனிதர்களை ஒருவருக்கொருவர் மோதவிட்டு ரத்தம் குடிக்கும் ஓநாய்களைப் போலத்தான் இவர்கள் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்கிறார்கள். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று வாய்க்கு வந்தபடி பொய் சொல்லும் பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் சுற்றி வந்து போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது சொந்த நாட்டில் ஏழைகளின் கண்ணீரை பார்க்க அவருக்கு கண்ணில்லை. பணமதிப்பிழப்பு முதல் விவசாய சட்டங்கள் வரை கொண்டு வந்து சாமானியர்களின் முதுகெலும்பை உடைத்த மோடி கார்ப்பரேட்டுகளுக்காக நாட்டை ஏலம் விடுகிறார். மறுபுறம் அகங்காரத்தின் உருவமான அமித்ஷா CAA மற்றும் NRCயை கொண்டு வந்து முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக்க சதி செய்கிறார். நீதி கேட்பவனை சிறையில் அடைத்தும் கேள்வி கேட்பவனின் வீட்டை புல்டோசர் கொண்டு இடித்தும் இவர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு அளவே இல்லை. முஸ்லிம் பெயர்களை கொண்ட நகரங்களின் பெயர்களை மாற்றினாலோ தாஜ்மஹாலை தேஜோ மகாலயா என்று அழைத்தாலோ இவர்களின் வெறுப்பு தீராது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி நடத்தும் என்கவுண்டர் ராஜ் எத்தனையோ நிரபராதி தாய்மார்களின் மடியை வெறுமையாக்கி இருக்கிறது. பசுவின் பெயரால் மனிதனை அடித்துக் கொள்பவர்களுக்கு அதே பசு தங்கள் தலைவரை தாக்க வரும்போது அதை தடுக்க முடியவில்லை என்பது அல்லாஹுவின் மிகப்பெரிய அத்தாட்சி அல்லவா? பாதுகாப்பு அதிகாரிகளின் துப்பாக்கி முனையில் நின்றாலும் அல்லாஹ் நாடினால் ஒரு மிருகத்தை கொண்டு கூட அகங்காரிகளை நடுங்க வைக்க முடியும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. மணிப்பூர் எரியும் போதும் மௌனம் காத்த மோடியும் வெறுப்பு பேச்சுகளை பேசி நாட்டை எரிக்கும் பாஜக கரைவர்களும் அதிகார போதையில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கும் அமித்ஷாவும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபிரௌனையும் நம்ரூதையும் அழித்த அல்லாஹுவின் நீதிமன்றத்திற்கு முன்னால் உங்கள் அதிகாரம் ஒரு கொசுவின் இறக்கைக்கு சமம் கூட கிடையாது. அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தாலோ ஊடகங்களை விலைக்கு வாங்கினாலோ உண்மையை மறைக்க முடியாது. இனி வரும் காலங்களில் பசுவை தாலாட்டி அடக்கி வைக்க புல்லும் கொஞ்சிகுலாவ கிளுகிழுப்பையையும் ஆட்டுவதற்கு தொட்டிலையும் அதிகாரிகள் கொண்டு நடக்க வேண்டிய அவல நிலைக்குத்தான் விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஏழைகளின் கண்ணீருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைக்கும் பதிலளிப்பவன் அல்லாஹ். அந்த பதில் சில நேரங்களில் ஒரு பசுவின் வடிவில் வரலாம், அல்லது மக்கள் கொந்தளிப்பின் வடிவில் வரலாம். இந்த சம்பவத்திலிருந்து பாடம் கற்று அகங்காரத்தை விட்டுவிட்டு நீதியுடன் செயல்பட இவர்கள் தயாராகவில்லை என்றால் அல்லாஹ்வின் தண்டனை இதைவிட கடுமையாக இருக்கும் என்பது உறுதி. பசுவை அரசியல் ஆயுதமாக்கியவர்களுக்கு அதே பசு தங்கள் தலைவரை தாக்க வரும்போது அதை தடுக்க முடியவில்லை என்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அத்தாட்சி அல்லவா? எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த பாசிச அரசின் அக்கிரமங்களிலிருந்தும் மதவாத விஷத்திலிருந்தும் நம் நாட்டையும் சமுதாயத்தையும் பாதுகாத்து நீதியும் அமைதியும் நிலவும் ஒரு நல்ல நாளை நமக்கு வழங்குவானாக. இந்த அகங்காரிகளின் கண்களை திறக்க அல்லாஹுவின் தலையீடுகள் இன்னும் தொடரட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.